வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பதான் பிச்சைக்காரன் வந்துட்டு போனான். தேவையான அளவுக்கு இந்தப்பா திருப்தியா சாப்பிடு அப்படின்னுட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். விஜய் அவர்கள் வருமான வரி ஏய்ப்பு செய்து விட்டார். என் ஆட்சியில ஊழலே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஊழல் செய்யறாரு. இன்னைக்கு நீதிபதிகள் குட்டு வச்சுட்டாங்க. இப்படி சில பிச்சைக்காரர்கள் வந்து யூடியூப்ல கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுவோம். ஏன்னா அவன் படிக்கல இல்லையா? முக்கியமா நம்ம தாவிகா தோழர்களும் தங்கைகளும் எல்லாருமே இத கேட்டு எவெல்லாம் பேசுறானோ அவன் வாயிலேயே வைங்க. தலைவர் விஜய் அவர்கள் ஊழல் செஞ்சாங்களாமா. ஒரு பிச்சைக்காரன் எப்பயுமே கதறிட்டு இருப்பாருல்ல, அவன் கொடுக்குற டேட்டாவே தப்பு. ஃபர்ஸ்ட் ஜூன் 30 வந்து ரெய்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றான். ஜூன் 30 ரெய்டுக்கு வந்தாங்க. நல்லா பாருங்க, செப்டம்பர் 30, 2015. ஆனா அவன் சொல்றது ஜூன் 30, 2015. அவுட்டா? சோ அவன் சொல்ற ஃபர்ஸ்ட் போய்க்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது அவன் சொன்ன உடான்ஸ் வேலையெல்லாம் நான் வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த டீடைல் சொல்லிடுறேன். ஒரு வருடமும் ஒரு டைம் பீரியட்ல நம்ம வருமான வரி செலுத்துவோம். சோ ஆக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த வருடம் என்னென்ன படங்கள் நடிச்சாங்களோ அந்த படங்களுக்கான வருமானத்துக்கு எவ்வளவு வரியோ அந்த வரிய அடுத்த ஆண்டு எப்போ வருமான வரி கட்டணுமோ அந்த டைம் பீரியட்ல அதை கட்டிடணும். இதுல விஜய் அவர்களுக்கு வருமான வரி ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூலை 30 வரைக்கும் எல்லா வருடங்களும். இது நடந்தது 2015. ஓகே, செப்டம்பர் 30, 2015 ரெய்டுக்கு வராங்க. புலி படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? அக்டோபர் 1ஆம் தேதி ஆகுது. அப்போ 1ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது அதுக்கான ப்ராஃபிட்டா அதுக்கு அடுத்த ஆண்டுல காட்ட வேண்டிய வருமானம். ஆனா இந்த 15 கோடி ப்ரொடியூசர் சைட்ல இருந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த 2015 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பளம் மாதிரி. சோ அவர் எப்ப காட்டணும்? அடுத்த வருடத்திற்கு காட்டியிருக்கணும். ஆனா இந்த டைம் பீரியட்ல ஜூலை 30, 2015க்கான வரி கட்டியாச்சு. இந்த கேப்ல வந்து இங்க ரேட் பண்ணிட்டு இந்த 15 கோடி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஊழல் கிடையாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் இயர் இந்த அமௌண்ட்டை காட்டியாச்சு. முடிஞ்சுதுங்களா? சரி, ஐடி டிபார்ட்மெண்ட் ரைட் பண்ணாங்க. எப்போ ரைட் பண்ணாங்க? செப்டம்பர் 30. அந்த செப்டம்பர் 30 டைம்ல பண்ணிருந்தாங்கன்னா எப்போ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும்? அன்னைக்கு பண்ணணும் இல்லையா? இல்ல மிஞ்சி போனா அடுத்த ஆண்டு அந்த டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்குள்ள அந்த டைம் பீரியட்குள்ளயாவது பண்ணணும். சோ அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட் பீரியட் இருக்கு. ஆனா 7வது ஆண்டு கிட்டத்தட்ட அப்போ போய் 2015 பிடிச்சது 2022 ஃபைல் பண்றாங்க. ரீசன் வந்து பின்புலத்துல அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அப்புறமா பேசிக்கலாம். இந்த காரணம் தான் அவர் மேல கேஸ் போடப்பட்டதுக்கான காரணம். அதனாலதான் அவர் இத்தனை ஆண்டுகள் கழித்து இதை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க, நான் கரெக்டா தான் பே பண்ணிட்டு வரேன்னு இவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறார். சின்ன அமௌண்ட், இதுக்கான ஃபைன் சின்னதா இருக்கலாம், கட்டலாம். ஆனா நான் தவறு செய்யாதப்போ நான் ஏன் கட்டணும்? நான் கட்டினேன்னா நான் தவறு செஞ்சவன் ஆவேன். உண்மைதானே? இப்ப வந்து இந்த பிச்சைக்காரனோட அந்த டீடைல்ஸ்க்கு வருவோம். அவன் ஃபர்ஸ்ட் சொன்ன டீடைல் தப்பு. ஐடி ரெய்ட் வந்தது வந்து ஜூலை 30ன்னு சொன்னான். ஆக்சுவலி உண்மையான டேட் செப்டம்பர் 30, 2015. அவுட்டா? இங்க போய் ஒன்னு நிரூபணம் ஆயிடுச்சா? அடுத்தது ஊழல் செஞ்சிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு சொல்றான். ஊழல் செஞ்சது இது ஊழலுக்குள்ளேயே வராதுங்க. நிறுத்தி நாங்க அடுத்த இதுல நாங்க வந்து கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். இது ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்க வந்து ஐடில இருக்கவங்களை கேட்டீங்கனாலும் பிசினஸ் பண்றவங்களை கேட்டீங்கனாலும் தெரியும். சோ இந்த இவங்களுக்கு எல்லாம் என்னத்த வருமானம் இருக்க போகுது? பாவம் இந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்களை பத்தி பேசினா தானே பாவம் காசு கிடைக்கும். இதுல போய் டாக்ஸ் எல்லாம் கட்டியிருப்பானுங்களா அவனுங்க? அதை பத்தி தெரிஞ்சா பேசுவேன். இப்போ இந்த கதை டீடைல் புரிஞ்சிருச்சா? தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவு கரெக்டா இருக்கார் ஒரு விஷயத்துல அப்படின்னுட்டு. இந்த ஈனப்பிறவி என்ன பேசுகிறார் என்றால் 200 கோடி இது இல்லாம எவ்வளவு பதுக்கியிருப்பார். பதுக்கல் பண்றவங்களே பேசுறாங்க. பதுக்கல் பண்ண தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பதுக்கலாம். தலைவர் விஜய் அவர்கள் வந்து நல்லா சம்பாதிக்கணும், கட்சியில பெரிய பேர் வரணும், நான் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு வேற கட்சிகள் முக்கியமான பெரிய கட்சியோட டைப் பண்ணிருக்கலாம். அவங்க கூட சமரசமா போய் படம் ரிலீஸ் பண்ண வச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ண தெரியாதா? தன்னுடைய நிலைப்பாட்டுல தான் செய்யறது கரெக்டுன்னு நிக்கிறதால மட்டும்தான் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல்லையும் அவ்வளவு அசூர வேகத்துல வளர்ந்துட்டு வருது. அது பிடிக்காத இந்த சில ஜென்மங்கள் வந்து இந்த வளர்ச்சி, நாங்க வந்து 15, 16 வருடங்கள் இந்த இடத்துல குப்பை கூட்டிட்டு இருக்கோம், நீங்க 2 வருடத்துல இந்த வளர்ச்சி அடைஞ்சிருவீங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. எங்களுக்கு ஓட்டே வராம போதே, எங்களுடைய 16 வருட கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டுகள் ஒண்ணு கூட விழாம போதே, அதெல்லாம் இங்கே மாறப்போதேன்ற ஒரு பயம். எங்க அவங்களுக்கு மூடு விழா நடத்திடுவாங்க அப்படின்ற பயம். இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவங்க எல்லாரையுமே மனநலம் பாதிக்க வச்சவங்களாக்கிடுச்சு. அடுத்த விஷயம், திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். இவர் மாநில செயலாளர்னு சொல்லப்படுறாரு பிஜேபி சைட்ல இருந்து. இவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்தது எங்கன்னா பவன் அவர்கள் கூட, அதாவது பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திராவின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் கூட இந்த
அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை நான் பார்த்தேன். நான் நினைச்சேன் அவருக்கு கூட வந்திருக்காரு அப்படின்னு தான் நினைச்சேன். அவரை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு பவன் கல்யாண் அவர்கள். அவர் ஏதோ இவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தார். மேபி ஒரு பிஏவா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஒரு சேனலுக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் பிஜேபியில இருந்து மாநில செயலாளர் பொறுப்புல இருக்காருன்னு. இது வரைக்கும் இவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு, எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்றது வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மனிதர் தலைவர் விஜய் அவர்களை இந்த அந்த சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நிருபர்கள்கிட்ட இந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கட்சி தானே நடத்துறாரு, திரு விஜய் அவர்களுக்கு போன் பண்ணுங்க, போன் எடுங்க, போன் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கா புசியானந்த் ஐயா நம்பர் இருக்கா? புசியானந்த் ஐயாலாம் சொல்லல, நான் சொல்றேன். புசியானந்த் நம்பர் இருக்கா? ஆதவ அர்ஜுனா நம்பர் இருக்கா? இல்லையா? இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது உங்ககிட்ட திரு அண்ணாமலை அவர்களின் போன் இருக்கா? அவருக்கு போன் பண்ண முடியுமா? டெய்லி மெசேஜ் பண்றாரா? பண்றாருன்னு மண்டைய ஆட்டுறாங்க அவங்களும். எனக்கு புரியாத ஒரு விஷயம், அரசியல் கட்சி தலைவரின் போன் நம்பரை யாரு ரிலீஸ் பண்ணுவா? உங்களுக்கு கட்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா எல்லா இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகம் அந்த ஏரியாவுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுடைய புகார்களையோ உங்களுடைய பிரச்சனைகளையோ அங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது மேலிடத்துக்கு கொண்டு போய் சேருது. திரு நரேந்திர மோடி அவர்களின் நம்பர் எந்த பப்ளிக் கிட்ட இருக்கு? திரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் நம்பர் எந்த பப்ளிக் கிட்ட இருக்கு? திரு எடப்பாடி ஐயா அவர்களின் போன் நம்பர் எந்த பப்ளிக் கிட்ட இருக்கு? திரு விஜய் அவர்களின் போன் நம்பர் மட்டும் எப்படி நீங்க கேட்பீங்க? ஒரு படிக்காதவன் கூட இந்த மாதிரி மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுல இவர் இந்த ஸ்டேட்டை விட்டுட்டாரு. அடுத்து சந்திரபாபு நாயுடு போன் பண்ணவா, பவன் கல்யாணுக்கு போன் பண்ணவா, நாரா லோகேஷ்க்கு போன் பண்ணவா? நாரா லோகேஷ்னா யாரும் யோசிக்காதீங்க, சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன். அவருக்கு போன் பண்ணவா, மோடி அவர்களுக்கு போன் பண்ணவா? இப்படி எல்லாம் கேள்வி. போன் பண்ணி தான் காட்டுறது. சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்றதுக்காக ஒரு சீன், அதுவும் ஒரு அட்டிடியூடோட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நார்மலா ஒருத்தங்க முன்னாடி இருக்காங்க ஆங்கர்ஸ், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனர்ல இல்ல, ஆட்டிடியூட் அப்படியே நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி. அதே போல NDTVல அந்த மோக் இன்டர்வியூ நடந்ததை பத்தி கேள்வி கேட்கிறாங்க நிருபர் அவர்கள். அதுக்கு இந்த மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், என்ன பார்ட்டி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், உள்ள எல்லாம் என்ன வேலை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும், எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க வெளியே எவ்வளவு எந்தூவோட அந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், எத்தனை பேரை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய லெஜெண்டரி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டினா யாருன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் போன் பண்ணாருன்றதுக்கு அவ்வளவு பெரிய சேனல் தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் நிக்குதுன்னா தட் இஸ் மிஸ்டர் விஜய். இந்த மனிதன் கடைசியில அந்த நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் கதறிட்டு இருப்பாருல்ல, இப்பதான் இவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி பேசுவோமே, அந்த மனிதரை போலவே நாங்க இனிமே எதிர்ப்போம். தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்போம். காரணம் என்னன்னா, அவர் நல்ல முடிவு எடுக்கிறார். ஏன்னா கூட்டணிக்கு போலியாமா, அதுதான் இன்டைரக்டா சொல்றாரு. நல்ல முடிவு எடுத்திருந்தா திமுக எல்லாம் அடிச்சு ஒழிச்சிருக்கலாம். இப்ப வெறும் ஓட் தான் ஸ்பிளிட் ஆகும். சோ எல்லாருக்குமே என்னன்னா, ஏன் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரல? கூட்டணிக்கு வந்திருந்தா பேசியிருக்க மாட்டாங்க. கூட்டணிக்கு வந்திருந்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். கூட்டணிக்கு வந்திருந்தா கரூர் CBI கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இழுத்தடிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து கட்சியில இருக்கிற எல்லாரையும் பேர் இழுத்து விட்டாச்சு. புசி ஆனந்த் ஐயா, அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனான்னுட்டு. அதாவது மீட்டிங்ல எல்லாரும் ஒரே ட்ரெஸ் கோட்ல இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா மட்டும் ஒரு பிளாக்ல வருவாராம். ஐயா இது யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா, இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டின்றது இருக்கு. அவங்க விருப்பப்பட்டதை அவங்க செய்யலாம். நீ இதைத்தான் செய்யணும்னு யாருமே சொன்னது கிடையாது, யாரும் இன்சிஸ்ட் பண்ணதும் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். இங்க நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு இப்ப வரைக்கும் இந்த கட்சியில எங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி யாருமே ஆர்டர் போட்டது கிடையாதுங்க. அதே விஷயத்துல இன்னொரு வார்த்தை அண்ணாமலை அவர்கள் சொல்வாரு, வாட் இஸ் திஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ, இப்படி வேற ட்ரெஸ் கோட் கிடையாது அப்படின்னு கேட்பாங்களாமா. ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணுமாமா, ஸ்டேஜ் மேனர் இல்லையா அப்படின்னு கேட்பாராமா. அந்த மனிதர் அவரே வாயை விட்டு மாட்டிக்கிறாரு. அருண் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்றாங்க, ஒண்ணு திமுக கூட சேர்ந்திருக்கணும், இல்லையா திமுகவை எதிர்க்கிற டீம் கூட சேர்ந்திருக்கணும், ஏன் தனியா நிக்கிறாரு, ஓட்ட ஸ்பிளிட் பண்ண தானே, இதனாலதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். அதுக்கு உடனே ஆங்கர் கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது. ஆமா சார், திமுக என்ன சொல்றாங்களோ அதுதான் விஜய் அவர்களும் சொல்றாங்க. இவங்க பிஜேபி எதிர்க்கிறான்றாங்க, அவங்களும் பிஜேபியை எதிர்க்கிறாங்க. பாஜக எதிர்பார்க்கட்டும், நீட் எதிர்பார்க்கட்டும், இதேதான் அவங்களும் சொல்றாங்க அப்படின்னு இந்த ஆங்கர் அம்மா சொல்றாங்க. அடுத்த ஆன்சர் என்ன தெரியுமா அருண் பிரசாத் ரெட்டி கிட்ட இருந்து? ஏமா பாஜகவாமா இங்க ஆட்சியில இருக்கு, பாஜக ஏமா நீங்க கேள்வி கேட்கறீங்க, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களதாமா கேள்வி கேட்கணும். அட என்ன, அப்ப இதேதான தலைவர் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களதான கேள்வி கேட்கணும். ஆட்சியில் இல்லாதவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மனிதனுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் தான் திரு அமர் பிரசாத் ரெட்டி அந்த மனிதருக்கும். அவர் ஒரு விஷயத்த இங்க சொல்றாரு, அதுவும் இன்வேலிட் அண்ட் தப்பான விஷயத்த எடுத்து தவறான விஷயத்த மீடியால ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்டிஆர் அவர்கள் CM இருந்தப்போ கூட சென்னையில தான் இருந்தாரு. டெய்லி 200-300 பேர் அவரை பார்த்துட்டு போவாங்க. அங்க ஆந்திரால இருந்தாமா.
இவரெல்லாம் தெலுங்கு ஆளுன்னு வெளியே போய் சொல்லிக்க கூடாது, நானே அடிப்பேன். ஊர்ல இருந்து வந்து அடிப்பாங்க. October 1st 1953ல மெட்ராஸ்ல இருந்து ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சு தனி மாநிலமா அறிவிக்கப்பட்டது. ஓகே, பல போராட்டங்களுக்கு பிறகு ஜான்வரி 1983ல திரு என்டிஆர் அவர்கள் ஆந்திர பிரதேஷ்க்கு சிஎம் ஆகிறாரு. அப்போ அவருடைய ரெசிடென்ஸ் எங்க இருந்தது அப்படின்னா ஹைதராபாத்ல காந்தி நகர்ல இருந்தார். இதுதான் இவங்களுடைய மீடியா இன்டர்பிரிட்டேஷன். இந்த மாதிரி தப்பு தப்பா பேசி தவறான தகவல்களை கொடுத்து மக்களை வந்து மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு தவறான விஷயம். அதுக்கு பேசாமலே இருந்துடலாமே ஊடகத்துல. நான் வந்தேன், நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன், நான் 10 இன்டர்வியூ கொடுத்துட்டேன், நான் 100 இன்டர்வியூ கொடுத்துட்டேன், ஆனா நான் சொன்ன தகவல்கள் உண்மையா? இது தேவையில்லை. நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் அது தரமா இருக்கணும், உண்மை தகவலா இருக்கணும். இது தலைவர் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ற கோட்பாடு. இது மத்த தலைவர்கள் கிட்ட கிடையாதுங்க. மக்கள் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீ என்கிட்ட வந்தா நான் உனக்கு நல்லவன், நீ என்கிட்ட வரலன்னா நான் உனக்கு கெட்டவன். இதுவா அரசியல்? எல்லாருமே அரசியல்வாதிகள் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஏன் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறார்? 2000 அடி தூரத்துல ஏன் ஏறி நிக்கிறாரு? ஏன் பக்கத்துல வந்த வேண்டியதானே? அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு கையெல்லாம் கீறலா இருக்குமா? ஏன்னா மக்கள் வந்து வேணும்னே செய்யறது கிடையாது, தெரியாம நகப்படும், தெரியாம காலம் மிதிப்பாங்க. ஆனா எவ்வளவு நடக்குது தெரியுமா? இதெல்லாம் தாண்டி களத்துல நிக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன் பவன் கல்யாண் வரலையா அப்படின்றாரு. முக்கியமா சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்களுக்கு வராங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு வர்றது 1%னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வர்றது 100%. அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண ஆர்மியே கொண்டு வந்து இறக்கினாலும் பத்தாது. இது சத்தியமா இங்க பேசுற இன்வாலிட் ஆன்சர் சொல்ற இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ்க்கு சத்தியமா புரியாது. இன்னொரு விஷயம், இது எத்தனை பேருக்கு இங்க தெரியும் தெரியல, திரு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தாருதான், மக்களுக்குள்ள வந்து நிக்கிறாருதான், அவருக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததுதான். அங்க எந்த பிரச்சனையும் நடக்கல, இந்த கரூர்ல நடந்த மாதிரி. ஆனா அவர் பயந்துட்டார், உண்மையிலேயே அவர் பயந்தார். பயந்துதான் அவருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு பஸ் ரெடி பண்ணிருக்காங்க தெரியுங்களா, எலெக்ஷனுக்குன்ட்டு. அந்த மாதிரி வராகின்னு ஒரு வாகனத்தை ரெடி பண்ணாங்க, பல கோடி மதிப்புல. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல அவர் ஏறி நின்னார்னு வச்சுக்கோங்க, சும்மா கூட இப்படி எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு உச்சத்துல இருப்பாரு அவர். தொட்டு பார்க்க கூட முடியாதுங்க. இதுலயாவது தலைவர் விஜய் அவர்கள் ஜன்னல்ல இருந்து கையாவது கொடுக்கலாம், அவர் உச்சத்துல இருப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட இந்த பீரங்கிகள் இருக்கும், பீரங்கி வண்டி, அதுல மேல உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா சோல்ஜர்ஸ், அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கும். அவர் அங்க இருந்துதான் பாப்பாரு. இன்னமும் விஷயமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதவங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து இவங்க சொல்றது அப்படியே அப்பட்டமா நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த திமுகவோட பி டீம் இவரை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சிருந்தா கரூர்ல 41 உயிர் போயிருந்தப்போ நாங்க சிபிஐக்கு மாத்தாம இருந்தா அன்னைக்கே முடிச்சு விட்டுருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு ஜெயில இருந்திருப்பாங்க, எல்லாரும் வந்து 1 2 3 நின்னிருப்பாங்க. நாங்க சிபிஐக்கு மாத்தாம இருந்த இந்த கேஸ. அப்படி பார்த்தா இவங்க என்ன பண்ணணும், இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். இவங்களை காப்பாத்தி விட்டதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, திமுகவோட ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாங்க, திமுகவை ஜெயிக்க வைக்க பாக்குறாங்க. எவ்வளவு வேற வெஞ்சன்ஸ் இல்ல. யாரு செய்ய சொன்னா? என்ன நீங்க காரணத்துக்காக அப்ப சிபிஐக்கு மாத்துனீங்க? உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் தானே இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. இதை செஞ்சு கொடுத்தா விஜய் அவர்கள் உங்ககிட்ட வந்து நிப்பாருன்னு எதிர்பார்த்து தானே செஞ்சீங்க. அங்க வேலை நடக்கலன்னு தானே அடுத்த விஷயத்துக்கும் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாதா என்ன? அவ்வளவு கண்ணை கட்டிக்கிட்டா வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஒரு நிருபர் கேக்குறாரு, நீங்க வந்து திமுக ஆப்போசிட்டா தானே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன வந்து குறிக்கோள் வந்து டிவிகேவே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்க அவங்கள அப்படின்னும் போது உடனே ஒரு குட்டி கதை சொல்றாரு, ஒரு அரக்கன் கதை சொல்றாரு. சிவன் தலையில சிவன் கிட்ட வரம் கேட்டு, நான் யார் தலையில கை வச்சாலும் இறந்துடணும் அப்படி அந்த அரக்கன் வரம் கேட்டதாகவும் சிவன் வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சிவன் தலையிலேயே போய்க்க போனதாகவும் சிவன் ஓடுனதா கதை. இது பஸ்மாசுரனுடைய கதை. இத வந்து டீட்டெயிலா எங்களுக்கும் தெரியும். சிவன் போய் விஷ்ணு அவர்கள் கிட்ட தஞ்சம் அடைவாரு. விஷ்ணு அவர்கள் வந்து மோகினி உருவத்துல இவரை வந்து மயக்கி இவர்கிட்ட நடனம் ஆடி, என்ன மாதிரி நீ நடனம் ஆடுன்னு சொல்லி அவரை நடனத்துல கையை தூக்கிங்க தலையில வைப்பாரு விஷ்ணு அவர்கள் மோகினி ரூபத்துல இருக்கும்போது. அதை பார்த்து பஸ்மாசுரன் அவன் தலையில அவனே கையை வச்சுப்பான். இதுதான் அந்த கதை. இது எங்களுக்கும் தெரியும். கதை தெரியாதவங்களுக்கு வந்து கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு, அதுல பஸ்மாசுரன் கூட அவருக்கு சொல்ல தெரியல, அதுல ஒருத்தன் அப்படின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்றாரு. இதுல சிவன் வந்து திமுகவாமா, பஸ்மாசுரன் வந்து தாவேக்காவாமா. திமுக தான் பஸ்வாசுரனை உருவாக்குனதாமா. இப்போ அவங்க வந்து அவங்க தலையிலேயே கை வைக்க போறாங்களாமா. இவர் தான் காப்பாத்தி விட்டாங்களாம். யாரு? பிஜேபி தான் தமிழக வெற்றி கழகத்தை காப்பாத்தி விட்டு இருக்காங்களாமா. இல்லன்னா காலியா எப்பாராமா. சூப்பரா இருக்கு கதை. கூடிய சீக்கிரம் அந்த பஸ்மாசுரன் யாருன்னு வெளியே வந்துரும். தான் தலையில தானே கைய வச்சுக்கிறவங்க யாரு அப்படின்னுட்டு. கடைசியா இவரு ரவுடித்தனத்தை ஒரு இடத்துல காட்டுறாரு. இந்த இனிமே நாங்க தான் ஆள போறோம், பார்க்கதான் போறீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் முதல் இடத்துல இருப்பாரு, அதுக்கு அடுத்த இடத்துக்கு நான் தான் வருவேன், வேற யாராவது 2வது இடத்துக்கு போட்டி போட வந்தா காலி பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு வருவேன்றாரு. இதுதான் அவர்களுடைய அராஜகம். காலி பண்ணிட்டு வரோமா.
கூடிய சீக்கிரம் யாருடைய கூடாரம் காலியாகும், யார் வந்து வெற்றி கொடியை நாட்டுவாங்கன்னு பார்க்கலாம். வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி நிச்சயம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.